ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என்னுடைய பர்த்டே பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணேன் இல்லையா, அந்த பார்ட்டியில் நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பர்த்டேன்னா இந்த மந்த் ஒருத்தருக்கு பர்த்டேன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், நெக்ஸ்ட் மந்த் இன்னொருத்தருக்கு பர்த்டேன்னும் போது வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணி போவோம். ஸோ இந்த மந்த் என்னோடய பர்த்டேவும் என்னுடைய செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அண்ணாநகர் ஆச்சி ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணி போயிருந்தோம். போனோடனே ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணியாச்சு, கேக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்னுடைய செலிப்ரேட்டருக்கு நான் 3 டயர் கேக்கு, கிறிஸ்மஸ் தீமில் ரெட் வெல்வெட் கேக்கு ரிவால்வரோடு பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஸோ மேலே இருக்க சாந்தா கிளாஸ் பார்த்திங்கன்னா ரிவால்வ் ஆவார். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எஸ்ஏ காம்படிஷன் முன்னாடியே வச்சுருந்தேன். அந்த எஸ்ஏ காம்படிஷனில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ் வாங்கினவங்க யார் பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜட்ஜ் யார், அந்த ஜட்ஜ் எந்த மீன்ஸில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸை செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அனௌன்ஸ் பண்ணி முடித்தோடனே கிஃப்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. கிஃப்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச உடனே நானும் என்னுடைய செலிப்ரேட்டரும் கேக் கட் பண்ண ஆரம்பித்த உடனே எங்கள் குரூப்பில் ஒரு வைப்ரண்ட் மெம்பர் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடிகள் இல்லாமல் வளர்க அப்படின்னு பாடினாங்க. அவங்க பாடினோடனே எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த மாதிரி ஒரு பிராப்தம் எல்லாருக்கும் அமையாது இல்லையா? இதுக்கு கடவுளோட அனுகிரகம் தேவை, பெரிய பிளஸ்ஸிங் தேவை. எனக்கு அது கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. கட் பண்ணி முடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீட் பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்ஸ் வச்சு நாங்கள் ஃபோட்டோ செஷன் நடத்தினோம். என்னுடைய செலிப்ரேட்டருக்கு இது 60th பர்த்டே. ஸோ அது முடித்தோடனே சாப்பிட்டு டிஸ்போஸ் ஆனோம். எவ்வளோ ஆனந்தமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு 20 மெம்பர்ஸு ரொம்ப ஒத்துமையாக இருப்போம், ரொம்ப பாண்டிங்கோடு இருப்போம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. எல்லாரும் பாசிட்டிவாக இருக்க பாருங்கள். எல்லாரும் நல்லவங்க தான். நம்ம கெட்ட விதமாக நடந்தோம்னா அவங்களும் நமக்கு எதிராக நடப்பாங்க. ஸோ பாசிட்டிவாக இருந்து ஃப்ரெண்ட்ஸை சேகரிக்க பாருங்கள். நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப லைஃப் உன்னதமானது. திருப்பி இந்த ப்ரெஷியஸ் லைஃப் கிடைக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் நல்ல உள்ளங்கொண்டு நல்ல உள்ளங்களை சம்பாதிக்க பாருங்கள். தேங்க்யூ.